1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் அதில் உள்ள 27, 28, 29, 27, 28, 29 ஆகிய 3 வசனங்களையும் வாசிக்க கேட்போம். இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாயிருப்பான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2 கல்லை சிலுவையில் அறையப்பட்டதுன்னா ஒருவன் வலது பக்கமும் ஒருவன் இடது பக்கமும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவன் பாதாளத்துக்கு போனான், ஒருவன் மேலே உயர்த்தப்பட்டான். ஒன்று இருதயம் ஆண்டவரோடு ஒருமித்து தன்னை தாழ்த்தினான். இவ்வளவுதான். ஒரு ஞானஸ்தானமும் இல்லை, ஒரு உடன்படிக்கையும் இல்லை. அவன் விருத்த சேதனம் பண்ணினவனோ பெண்ணாத்தவனோ தெரியல. கடைசி நேரத்தில் அவன் மனம் திரும்புகிறான். அவனுக்கு வேற நேரமே கிடைக்கல. அவர் சொன்னார், இன்று என்னோட நீ பரதேசியில் இருப்பார். இவ்வளவுதான். தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகிற வழி இவ்வளவுதான். ஹல்லேலூயா. ஒவ்வொரு மாதமும் நம்ம பந்தியில் கை போடுகிறோம். ஒவ்வொரு மாதமும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போவதற்காக அவர் நமக்காகப்பட்ட பாடுகளையும் நமக்காகப்பட்ட வேதனைகளையும் நினைவு கூறுற பண்டிகையில் நினைவு கூறணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 28 வாசி. எந்த மனுஷனும் உங்களை இருதயத்தை சோதிச்சறிஞ்சு நாம் பிட்டு தருகிற அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 29 வாசி. ஏன்னு கேட்டா ஆண்டவருக்கு பிரியமில்லாம போஜன பானம் பண்ணிக்கிறவன் செத்து போயிருக்கிறானா, வியாதிப்பட்டிருக்கிறானா, செத்தம் போயிருக்கிறானா. அதனால யோசித்து கைபோடு. இது நம்ம போவோம். சுத்திகரிப்பு ஆராதனையில் சொல்லப்பட்ட கட்டளைகளை கவனித்து கீழ்ப்படியாமல் போனால் கர்த்தருக்கு கோபம், எரிச்சல் உண்டாகும். ஆமென். வாசிங்கள். யாத்திராகமும் 12வது அதிகாரம் 15, 19. நம்ம இது சுத்திகரிப்பில் வாசித்தது தான். ஒரு கவுட வாசிங்க. யாத்திராகமும் 12, 15, 19. புளிப்பில்லாத அப்பத்தை 7 நாளளவும் புசிக்க கடவீர்கள். முதலாம் நாளில் தானே. நான் என்ன சொல்றேன்னா, நான் உங்களுக்கு தந்தது என்னன்னா, பாவத்தோடு நீ புசிக்காத. 3 நாள், குறைஞ்சது 3 நாள் பரிசுத்தத்தை காத்துக்கொள். 3 நாள் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யாத. ஆண்டவருக்கு உத்தமமா இரு. அதான் புளித்த பாவத்தோடு நீ அப்பம் புசித்தால் நீ செத்தே போவ. ஹல்லேலூயா. 15வது வசனத்தை ஒரு கூட வாசி. புளிப்பில்லாத அப்பத்தை, அதான் புளிப்புள்ள அப்பம் இல்லை, புளிப்பில்லாத அப்பத்தை 7 நாளளவும் புசிக்க கடவீர்கள். இது 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 இந்த இடத்த ஒருக்கா நான் லைட்டாக உங்களுக்கு டச் பண்ணிட்டு போகிறேன். இது கர்த்தருடைய சரீரம் கிழிக்கப்பட முன்ன நடந்த பஸ்கா பண்டிகை. கர்த்தருடைய சரீரம் கிழிக்க முன்ன அவர்கள் உண்டாக்கின அப்பம் புளிப்பில்லாத, அதை பாவம் இல்லாத சாப்பிடும்படி உருவாக்கினது. ஆனால் இன்னைக்கு நம்ம சாப்பிடுகிற அப்பம் அது அப்பமாக கொண்டு வச்சாலும் அவருடைய பிரதிஷ்டை பண்ணும்போது, ஜெபம் பண்ணும்போது அதில் அவருடைய பரிசுத்தம் இறங்கி, யாரெல்லாம் அப்பத்துக்காகவும் ரசத்துக்காகவும் ஜெபம் பண்ணும்போது அதில் தேவனுடைய ரத்தம் தெளிக்கப்பட்டது கண்டது யாரெல்லாம் கை வைத்துங்க பார்ப்போம். 1, 2, 3, 4 அப்படி எழும்பி நில்லுங்க பார்ப்போம். கையெல்லாம் இந்த 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 சோல்டருக்கு மேலே எழும்ப மாட்டேங்குது. எழும்பி நில்லுங்க பார்ப்போம். 1, 2, 3, 4, 5. இப்பொழுது தற்சமயம் 5 பேர் இருக்குது சாட்சி. அப்போ இது நம்ம சாப்பிடியது என்னது? நிஜம் சொல்கிறேன், இயேசுடைய ரத்தம், இயேசுடைய சரீரம். அதை காணாமல், ரத்தம் தளிக்கப்படுகிறத காணாமல் நான் கொடுத்தல. ஒரே ஒரு நாள் திருச்செந்தூரில் கொடுத்தேன். அவருடைய பிரசன்னத்தை மட்டும், வேற வழி இல்லாமல்
பிரசன்னத்தை மட்டும் கண்டு கொடுத்தேன். மற்ற இதுவரைக்கும் நான் நடத்தினதில் தேவனுடைய இரத்தம் அதில் தளிக்கப்படாமல் ஒரு நாள் கூட நான் பந்தியை எடுத்ததே இல்லை. உட்காருங்க. இதை நல்லா புரிஞ்சுக்கணும், நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ இப்படி கர்த்தருடைய பாதத்தில் நின்று கரைஞ்சி விழித்து ஆண்டவர்கிட்ட கேட்டு அந்த அந்த அவருடைய பிரசன்னம் அதில் இறங்கி அந்த நேச்சுரல் சதையாக இரத்தமாக மாற வச்சு உங்களுக்கு தருறேன்னா நீங்கள் என்ன கனவீனப்படுத்தலாமா? 31:14-15. ஆகையால் ஓய்வு நாள்னா நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் நினைச்சிக்கிறீங்க, அப்படி தானே? ஹலோ, ஓய்வு நாள்னா நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் நினைச்சிருக்கீங்க, அப்படி தானே? அப்படி தானே கேட்க. ஓய்வு நாளுக்கு அர்த்தம் என்ன? புதிய ஏற்பாட்டில், பழைய ஏற்பாட்டில் ஓய்வு நாள், புதிய ஏற்பாட்டில் அதுக்கு என்ன அர்த்தம்? பரிசுத்த நாள். பரிசுத்தர் உயிர் தெரிந்த நாள் பரிசுத்த நாள். அதனால தான் கர்த்தர் ஓய்வு நாளையை முறிச்சு அடித்து பரிசுத்த நாளாக நமக்கு தந்திருக்கிறார். அப்போ அந்த பரிசுத்தர் ஆராதிக்கிற எல்லா நாளும் ஓய்வு நாள் தான். எல்லா நாளும் பரிசுத்த நாள் தான். அது சுத்திகரிப்பாக இருக்கட்டு, உபவாச பண்டிகையாக இருக்கட்டு, சுத்திகரிப்பை விட்டுரும், உபவாச பண்டிகை, திருவிருந்து பண்டிகை, மாதப்பிறப்பின் பண்டிகை, இப்படி இன்னும் 1-2 பண்டிகை உண்டு இல்லையா? இப்படிப்பட்ட பண்டிகை எல்லாம் பரிசுத்த நாள். இந்த பரிசுத்த நாளை நீங்கள் ஆசரிக்காமல் இருந்துட்டு அப்போ பந்தியில் கை போடலாமா? அப்போ உபவாச பண்டிகையில் வராதவங்க எப்படி பந்தியில் கை போடலாம்? வாசிங்க அந்த வசனத்தை. ஆகையால் பரிசுத்த நாளை ஆசரிப்பீர்களாக. அது உங்களுக்கு யாருக்கு? ஆண்டவருக்கு இல்லை, ஆண்டவருக்கு இல்லை, உங்களுக்கு பரிசுத்தமான நாள். அதை பரிசுத்த குலைச்சலாக்குகிறவன் செத்து அதை கொல்லணுமா? இது பழைய ஏற்பாட்டில், இப்போ இல்லை, புதிய ஏற்பாட்டுக்கு இல்லை. புதிய ஏற்பாட்டுக்கு சொல்லிதாரு அவைகளை என்ன செய்யணுமா? பரிசுத்த ஆராதனையை பரிசுத்த குலைச்சல் பண்ணினா அவங்கள என்ன செய்யணுமா? கொல்லணுமா? பரிசுத்த குலைச்சல் ஆக்குனா அவனை கொல்லணுமா? வாசிங்க. மற்ற நாள் ஓகேன்னு வச்சுக்கலாமே, ஒரு உபவாச கூட்டம் முடிஞ்சா அதெல்லாம் ஓகேன்னு வச்சுக்கலாமே. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடிஞ்சிட்டு நீ வீட்டில் போய் வேலை செய்கிறது, அது உங்கள் வீட்டில் சாபத்தை வருத்தி வைக்கிறீங்கன்னு அர்த்தம். அனுபவ காரியமாக இருந்தாலும் ரெஸ்டடு, தூங்கு, பிள்ளைகளை கூட்டிகிட்டு எங்கெங்களும் போய் ஒரு டீயை வேண்டி ஜூஸை வேண்டி சாப்பிடு. அல்லைங்க தேவனுடைய ஆலயத்தில் வந்திருந்து கதையை பேசுங்க. என்ன கதை? மற்றவளை பிடிச்சி ஓடனா அவளை பிடிச்சி ஓடனா அந்த கதை இல்லை. ஆண்டவரை குறித்த கதையை பேசுங்க. சாயங்காலம் சொல்லுங்க, பாஸ்டர் தாங்க இங்கே வந்துருக்கோம், சாப்பாடுன்னா உண்மையில என் கைனால் அவிச்சு தருவேன். இல்லைங்க நல்ல சாப்பாடு வாங்கி நானும் கூட சேர்ந்துருந்து தின்னுவேன். பாசி பாப்பம் 15. 6 நாளை நீ வேலை செய், 7ஆம் நாளோ நல்ல வேலையெல்லாம் இல்லாமல் நல்ல ஃப்ரெஷ்ஷாக மைண்டெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்க வேண்டிய நாள் இது. சிலவங்க காலத்தையே போய் நாய்க்கு வெள்ளம் கொடுக்கறது, மாட்டுக்கு வெள்ளம் கொடுக்கறது, அது கொடுக்கறது, அங்கே போய் பார்க்குறது, இங்கே பார்க்குறது, விலையெல்லாம் ஒரு சுற்றிட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வாரது செய்யாத. எல்லாம் சனிக்கிழமையோட முடிச்சுட்டு ஞாயிற்றுக்கிழமை ஃப்ரீயாக இரு. உபாகமம் 15 வாசி இருக்கா? வேலை செய், வேலை செய்யாத அந்த நாள் கர்த்தருக்குள்ள நாள், செய்கிறவன் கொலை பண்ணணுமா? வாசிங்க பார்ப்போம். உபாகமம் 5:23. மலையில அக்கினியா எரிகையில் இருளின் நடுவில் இருந்து உண்டான சத்தத்தை நீங்கள் கேட்டபோது கோத்திர தலைவரும் மூப்பருமாகிய நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வந்து வாசி.
உபாகமும் 5:23 தானே? ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ புரியுதா? ஆண்டவருடைய பவர் அது. மனுஷனுடைய பேசிட்டு அவங்க உயிரோடு இருக்க மாட்டானா. ஆனா கர்த்தர் நம்மோடு பிரத்யட்சமா பேசுறாரு. சில சமயமெல்லாம் உண்மையிலே சொல்றேன், நம்பினா நம்புங்க, நம்பாட்டா போங்க, அவ்வளோ மகிமைக்குள்ள நின்று பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறத காணுவேன். நான் அங்கே போனால் அந்த மகிமையும் கூடயே இருக்கும். ஆனால் என்னுடைய பார்வைக்கு அது மறைஞ்சிருக்கும், எல்லாமே மறைஞ்சிருந்த மாதிரி இருக்கும். அப்போ தேவன் அவ்வளவு மகிமையாக இருந்து உங்களோட பேசியும் நீயும் நானும் சாவாமல் இருக்கிறது கர்த்தருடைய கிருபை. நீயும் நானும் சாகாமல் இருக்கிறதே கர்த்தருடைய கிருபை. அப்போ அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கணுமா வேண்டாமா? பாருங்க, தேவனுடைய உடன்படிக்கைக்கு கீழ்ப்படியாத, தேவனுடைய உடன்படிக்கைக்கு கீழ்ப்படியாத மக்களை வனாந்தரத்திலே அழித்து போட்டார். பாக்கி இருந்ததை 39 வருடம் அலைந்து திரிய வைத்தார். 20 வயதுக்கு மேற்பட்டோரை அழித்து நிர்மூலம் ஆக்கினார். காரணம் ஒன்னே ஒண்ணுதான். எப்படி? இனி கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் சரித்திரத்தை சொல்லிட்டு போறேன். நமக்கு தெரிஞ்ச சரித்திரம், நான் அடிக்கடி உங்களுக்கு பேசிட்டு இருக்க சரித்திரம் தான். ஆண்டவராகிய தேவன் செங்கடலை பிளந்து இக்கரைக்கு வந்து பாளையத்தை இறங்கி, அந்த பாளையத்தை தாண்டி ஓரோப் மலை, ஒலிபம், அதாவது மலைக்கு அடிவாரத்தில், ஓரோ மலைக்கு அடிவாரத்தில் போய் இருந்து ஆண்டவராகிய தேவன் மோசையோடு கட்டளை கொடுக்கிறார். கொடுத்துட்டு 1 வருஷம் தாண்டும் போது அவங்கள நேர நடத்தி யோர்தான் நதிக்கு கிட்ட கொண்டு வர்றார். கொண்டு வந்துட்டு எல்லாரையும் உட்கார வச்சுட்டு பழைய கற்பனைகளை ஞாபகப்படுத்துகிறார். வச்சுட்டு நிறைய பேருக்கு தெரியல. அதுக்கு ஊடாக 12 கோத்திரத்துக்கு ஒரு கோத்திர பிதாக்களாய், அத பிரபுக்களாய் ஏற்படுத்தி 12 பேரை வேவு பார்க்க அனுப்புகிறார். எங்க இவங்களெல்லாம் வேவு பார்க்க வச்சுதான் யுத்தத்தில் கர்த்தர் ஜெயிக்கணுமா? இல்லை, 12 பேரையும் வேவு பார்க்க வச்சுதான் ஆண்டவருக்கு யுத்தத்தில் ஜெயிக்கணுமா? பரீட்சை பார்க்கிறது. ஆண்டவருக்கு மேல உள்ள விசுவாசம் என்ன? என்னுடைய உடன்படிக்கையை கை கொள்ளுகிறார்களா கொள்ளலையா? என்னுடைய வார்த்தைக்கு அவங்க மதிப்பு வச்சிருக்கா இல்லையா? என்னோடு இருக்கிற மோசையை கனப்படுத்துகிறாங்களா பண்ணலையா என்று பார்ப்பதற்காக ஒரு டெஸ்ட் அனுப்பினாங்க. அனுப்புதில் 10 பேர் வந்து சொல்றாங்க, உண்மைதான், கனியை கொண்டு வராங்க, திராட்சை கொலையை, மாதுளம்பழம், அத்திப்பழத்தை எல்லாம் கொண்டு வராங்க. இவ்வளோ நல்ல சிறந்ததான், டேஸ்ட் உள்ளதான், இது நமக்கு ஆண்டவர் தாரது உண்மைதான். ஆனால் அங்கே இருக்கிறவங்க ஏனோக்குடைய வம்சம், அதாவது முரட்டு ஜனங்கள் இருக்கிறாங்க. கோலியாத்தின் வம்சங்கள் இருக்குது. இன்னும் சொல்ல போனால் காயினுடைய வம்சங்கள் இருக்குது. இப்படிப்பட்ட காயின் தானே கொன்னது, ஆபேலை தானே கொன்னது. காயின் ஆபேலை கொன்ன, அப்படி தானே? அப்போ காயினுடைய வம்சம் எல்லாம் அங்கே இருக்குது. அதனால நமக்கு அங்கே போய் எடுக்க முடியாதுன்னு சொல்லி இங்கே ஜனங்கள்கிட்ட சொல்லி கலகத்தை உண்டு பண்ணினான். ஆனால் இவ்விய 2 பேரும் போயிட்டு வந்து சொல்லினா, நீங்கள் சொல்லியதெல்லாம் உண்மைதான், ஆனாலும் இம்மட்டும் நடத்தி வந்த தேவன் நமக்கு ஜெயத்தை தருவார்னு சொல்லினான். அப்போ ஆண்டவருக்கு மேலே விசுவாசம் வைத்து ஆண்டோடைய வார்த்தையில் நிலைத்து நின்ன 2 பேரை தவிர ஒருத்தனும் பாலும் தேனும் ஊறிய கானான் தேசத்தை கண்டடையலை. இந்த ஜனங்களின் நிமித்தம் இந்த மோசையும் அந்த இடத்துக்கு போக முடியல. சிந்தித்து பாருங்க, வேற ஒண்ணுமே கிடையாது.
ஒன்றுமே அவிவிசுவாசம். கர்த்தர் என்னை நடத்துவார், கர்த்தர் என்னை கூட்டி சேர்ப்பார், கர்த்தர் எனக்கு கிருபை தருவார், கர்த்தர் எனக்கு நன்மை செய்வார், கர்த்தர் எனக்கு நல்லதை செய்வார் என்ற விசுவாசம் இல்லாமல் ஆண்டவருடைய ஆராதனைகளை அபத்தம் பண்ணி, ஆண்டவருடைய வார்த்தைகளை அபத்தம் பண்ணி, அவிவிசுவாசத்தோடு தங்களுடைய வாழ்க்கை தரம் குறைந்து போகாமல் இருப்பதற்காக ஆண்டவருடைய உடன்படிக்கையை மீறின அந்த 10 பேரை போல இன்றையும் நம்முடைய திருச்சபையில் இருக்கிறீர்கள். இந்த ஒரு காரணத்தினால தான் திரும்ப அடித்து பற்றி ஒரு மலைக்கு கொண்டு வந்து அப்படியே சுற்றி இப்படியே சுற்றி 30, அதாவது 4 மணிக்கூர் இல்லைங்க 4 நாளையில் போக வேண்டிய இடத்த 39 வருஷம் சுற்ற வச்சார். சிந்திச்சு பாருங்க. 39 வருஷம். ஒரே ஒரு காரணம், ஆண்டவராகிய தெய்வம் கொடுத்த வார்த்தையை பாருங்க. எங்கள் செங்கடலை பிளந்து கொண்டு வந்திருக்கு, தலைச்சம்புள்ள சங்காரம் செய்திருக்கு. அதே போல் பாறையிலிருந்து தண்ணீரை ஊற்றி கொடுக்குறாரு. பாருங்க, நல்லா புரிஞ்சுலுங்க. அந்த ஒரே தவறு தான். ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்து நீங்கள் யோர்தானை தாண்டி போய் என்னெல்லாம் செய்யணும்னு எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்து எல்லாம் செய்து வச்சுட்டு மோசே கட்டளை கொடுக்குறான். இந்த தேசத்தில் இருக்கிற ஜனங்கள் கொடுமையானவர்கள், நமக்கு இதுக்கு வாங்க முடியாது, கர்த்தர் இதை தர முடியாதுன்னு அவிவிசுவாசப்பட்டு கர்த்தருடைய வார்த்தையை அவமதித்ததுனால 39 வருஷம் 4 மணிக்கூரில் போக வேண்டிய இடத்த 39 வருஷமாட்டு நடக்க வச்சு அதில் கலக்கத்தை உண்டு பண்ணின அத்தனை பேரையும் கொன்று 20 வயசுக்கு மேலே உள்ளவே எல்லாம் செத்து அதுக்கு கீழே உள்ளவங்களை தான் 2வது கொண்டு போனார். ஒரே ஒரு காரணம் தான். 40 வருஷம் 30 வருஷம் 39 வருஷம் இப்படி ஆலோசித்து அவங்கள கொடுமை, அவங்கள வருத்தி, அதை வறுத்தெடுப்பாங்க தெரியுமா, இதே மாதிரி எடுக்க வச்சு உணர வச்சு அதுக்கு கலகம் உண்டாக்குன அத்தனை பேரையும் கொன்று அவங்களுடைய சந்ததியை தான் கொண்டு போனார். அதில் கலகம் உண்டாக்காமல் அது கொடுமையானவர்கள் இருக்கிறார்கள். கர்த்தர் சொன்னது போல அங்குள்ள கனிகள் எல்லாம் பதார்த்தம் எல்லாம் ருசியாக இருக்கிறது. ஆனால் கொடுமையான மனிதர்கள் இருக்கிறார்கள். இயேசு நம்மோடு இருக்கிறதுனால நமக்கு லகுவாய் முடிவுன்னு சொன்ன 2 பேரையும் கல்லறைய எடுத்துனுமா. கல்லறைய இன்னைக்கும் உங்கள்கிட்ட ஆண்டவர் உங்களுக்கு செய்வார், அங்கே ஆண்டவர் உங்களுக்கு நல்லது செய்வார், ஆண்டவர் உங்களுக்கு இப்படி செய்வார்னு சொன்னால் யார் அதை கேட்குறா? ஆண்டவருடைய ஆராதனையை முடக்கிறீர்கள், ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு இஷ்டமானதை எல்லாம் செய்கிறீர்கள், உபவாச கூட்டம் உங்களுக்கு இல்லை, சுத்திகரிப்பு உங்களுக்கு இல்லை, இடக்கூட்டம் உங்களுக்கு இல்லை, ஆயத்த ஆராதனை உங்களுக்கு இல்லை. ஆண்டவர் இதை செய்தால் உங்களுக்கு நன்மை தருவாருன்னு வாக்கு தத்தம் தந்தா, இந்த வாக்கு தத்தத்தை நம்பாமல் உலகத்தின் சூழ்நிலையை நினைச்சு, உலகத்தினுடைய காரியங்களை நினைச்சு அதுக்கு மேலே சிந்தனை போய் இயேசு தந்த வார்த்தையை அபத்தமாக்கின அன்றைய இஸ்ரவேலை போல இன்றைய திருச்சபை, நம்முடைய திருச்சபையில் ஜனங்களாகிய நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதில் எந்த மாற்றம். இதை நீங்கள் காணணும். இங்கே என்னாகமம் 13வது அதிகாரம் 26 முதல் எழுதி வச்சுருங்க, வாசிக்கண்டாம். நான் சொன்னதெல்லாம் அதில் இருக்கு. என்னாகமும் 13வது அதிகாரம் 26 முதல் என்னாகமும் 14வது அதிகாரம் 39 வரை வாசி. இதில் 14வது அதிகாரம் 29 மட்டும் ஒன்று வாசிங்க பார்ப்போம். நான் சொல்லிட்டு வந்த கதையெல்லாம் அதில் இருக்கு. நான் 29 மட்டும் வாசிக்க சொல்கிறேன். இந்த வனாந்தரத்தில் உங்கள் பிரேதங்கள் விழும், உங்களுக்கு 20 வயது முதல் எண்ணப்பட்டு உட்பட்டவர்களும் முறுமுறுத்தவர்களுமாகிய விழும். இதை என்னத்துக்கு வாசித்தேன்னா, நான் சொல்லிட்டு வந்தது அத்தனையும் அதில் இருக்கு. இதை ஞாபகப்படுத்து. அப்போ ஆண்டவருடைய உடன்படிக்கையே, ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்களை நம்ம விசுவாசித்து ஆண்டவரை முறுமுறுக்காமல், கலகத்தை உண்டு பண்ணாமல், தாழ்மையோடு ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்தா நிச்சயமாக
ஊழியக்காரனை கனவீனம் பண்ண மாட்டியா? ஊழியக்காரனை கனவீனம் பண்ணாமல் இருந்தால் கர்த்தரை கனவீனம் பண்ண மாட்டியா? இந்த வேவு பார்க்க போனவையெல்லாம் யார்கிட்ட கலகம் பண்ணிச்சனோ சொல்லுங்களா? யார்கிட்ட மகா? மோசேட்ட. மோசையை பார்த்து தான் கலகம் பண்ண. நீர் இப்படி சொன்னீரே, எங்க அங்கே முரட்டு சாதி இருக்குது, முரட்டு பசங்க இருக்குது, அங்கே இருக்குது, அதெல்லாம் எடுக்க முடியாதுன்னு ஒருவருக்கு ஒருவர் சொல்லி நீங்கள் இந்த உழவு வசனத்தை வாசித்து அங்கே இருக்கோம். கலகம் பண்ணினார்களாம். யாருக்கு விரோதமாய்? மோசைக்கு விரோதமாய். ஆமென். பாருங்க, அதே மோசே கையினால தான் நம்ம பஸ்கா பண்டிகை நடக்குது. அதே மோசையுடைய வார்த்தையின் பிரகாரம் தலைச்சம்புள்ள சங்காரம் நடக்குது. அதே மோசையுடைய கை நீட்டப்பட்டு தான், கையில் இந்த கோல் நீட்டப்பட்டு தான், கை நீட்டப்பட்டு தான் செங்கல் நடக்குது. அதே மோசை கண்மலையை அடித்து தான் தண்ணீர் உண்டாகுது. அதே மோசை வானத்தை பார்த்து கதறி மண்ணா வந்து விழுது. அதே மோசை ஆண்டவரை நோக்கி கதறி தான் காடை வந்து விழுது. எல்லா கிரியையும் கண்ணால் கண்டு கேட்டு இருந்த இந்த ஊழியக்காரனுடைய வார்த்தையை விசுவாசிக்காம கனவீனப்படுத்தினார்கள். இப்போ ஆண்டவர் இறங்கி வந்து சொல்லுகிறார், ஒன்று அல்ல, என்னையே கனவீனப்படுத்தினார்கள், இவர்களை தான் கொன்று குவிப்பேன் என்று, அதாவது எரிச்சலோடு கோபத்தோடு சொன்ன வார்த்தை. ஆமென். ஹல்லேலூயா. அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும். கர்த்தரை கனவீனப்படுத்தாதீர்கள், தன்னை தாழ்த்துங்கள். கனவீனப்படுத்துகிறது எப்படின்னு கேட்டால், ஊழியக்காரன் தருகிற ஆலோசனையை ஏற்றுக்கொள்ளாமல் கலகம் செய்யாதிருங்கள். கர்த்தர் உங்களை நிர்மூலமாக்காதபடிக்கு கர்த்தருக்கு பயந்த பயத்தோடு கர்த்தரோடு நீ செய்த உடன்படிக்கையை ஒவ்வொரு வாரமும் ஞாபகப்படுத்தி அந்த உடன்படிக்கையின்படி ஜீவன் உள்ளவரை திருச்சபை ஒழுங்க கடைபிடிங்க. கர்த்தர் கூட இருந்து உங்களை பாதுகாப்பார்.